உண்மையானவர்களே, இந்த அமைதியான காலை வேளையிலும் கூட மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கவும் ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான அந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். சபையாருக்கும் போதுகருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட நாம் படித்த இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை சற்று நேரம் திருப்பிக் கொள்ளலாம். ஏனென்றால் வாரத்துக்கு நம்ம செய்தி இவ்வாறு நம்ம உட்கார்ந்து நம்ம கேட்குற நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான். கரெக்டுங்களா? மற்றபடி டிவியில் கேட்போம், இல்லை ஃபோனில் போட்டு கேட்போம். அதெல்லாம் இன்ஃபார்மலாக கேட்குறது, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே கேட்போம், பாட்டு கேட்போம், செய்தி கேட்போம். ஆனால் ஒரு சிலர் கிரமமாக உட்கார்ந்து கேட்பார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே, நாமே ஆலயமாக ஒன்று கூடி, ஆங்கிலத்தில் இந்த கார்ப்பரேட் வர்ஷிப் என்று சொல்லுவோம், ஒன்று சேர்ந்து ஆராதிப்பது இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தான். சரிங்களா? ஆகையால் இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சில வெறு குறுகிய காலம், ஒரு 45-50 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். போன வாரம் வந்துங்க, நான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தெரியுங்களா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. போன வாரம் நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அங்கே ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொள்ளும்படியாக, வகுப்புகள் எடுக்கும்படியாக நான் கிளம்பி வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது இங்கே சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல். இங்கே வாசலில் 3 காவல்துறை அதிகாரிகள் நின்றுட்டு இருந்தாங்க. போகிறவர் வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எதுவும் செக் பண்ணுறாங்க? ஏதாவது காசு எடுத்துகிட்டு போகிறாங்களா? சரிங்களா? ஏதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் பிடிங்க வச்சுப்பாங்க, நகை எடுத்துகிட்டு போனால் பிடிங்க வச்சுப்பாங்க, பரிசு பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா, பில் இல்லைனா பிடிங்க வச்சுப்பாங்க. நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்களா? என்ன நிறுத்திட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் செக் பண்ணார், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் 2 பேரும். சரி, நம்மளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சூட்கேஸ்லாம் திறந்து காமிச்சிட்டு, ஐயா டைம் ஆகுது, சீக்கிரம் பார்த்து விடுங்க. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ரொம்ப நேரம் செக் பண்ணிவிட்டு உள்ளே என்னுடைய நண்பருக்கு ஒரு லேப்டாப் ஒன்று கொடுத்துருங்க அவர்கிட்ட அப்படின்னு. சரிங்களா? அந்த லேப்டாப் பாக்ஸோடு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவருக்கு மூக்கில் வெறுத்துச்சு. சரிங்களா? எவ்வளோ கேவலமாக இருக்காங்க தெரியுங்களா? சரி, பார்த்துட்டு இது உங்களுக்கு தான், ஏன் சூட்கேஸில் நான் எங்கே வச்சுருக்காம யாருன்னு வச்சுருக்கேன். ஏதோ ஒரு 10 லேப்டாப் எடுத்துகிட்டு போனால் கூட என்னோடய லேப்டாப் ஃப்ரெண்டு கொடுத்தது, அதுவும் பழைய லேப்டாப். சரிங்களா? இது உங்களுக்குன்றது, இது உங்களுக்கு தான் எடுத்துட்டு பில் இருக்கா அப்படின்னு. அது ஏற்கனவே ஓல்டு லேப்டாப், செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்து அனுப்புறது. அது எனக்கு புதுசு கிடையாது சார், டப்பாவில் இருக்கிறதுனால நினச்சிக்கிறீங்க, இது பழைய லேப்டாப். அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்தார், சயின்டிஸ்ட் எஸ்ஐ. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்து, சார் இது புதுசு சார் அப்படின்னு சொன்னால், ஐயா இது புதுசு இல்லைங்கய்யா, இது ஓல்டு லேப்டாப்பு, இதை க்ளீன் பண்ணி ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு நான் கடைசி நிமிஷத்துக்கு ட்ரைன் இருந்தேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நம்மளுடைய சிஸ்டம்லாம் கரெக்டாகி ரொம்ப நாள் ஆகுது. அது யாரும் எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடியாது, நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிக்கணும். ஆனால் ஒரு பொருளை நான் வைத்திருக்கும் பொழுது அவங்க அடுத்து கேட்குற கேள்வி, இதற்கு உரிமையாளர் யார்? ஒருவேளை இதற்கு நான் உரிமையாளர் என்று சொல்வேன் என்றால், அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, அதற்கான ஆதாரம் என்ன? சரிங்களா? இப்போ இந்த வண்டி கூட, இப்போ நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, சிக்னலில் பிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் புக், ஆர்சி, அப்புறம் இன்சூரன்ஸ். அப்போ எதுக்கு ஆர்சி புக் கேட்குறாங்க? இதோட உரிமையாளர் யார்? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானதான். இப்போ இதனுடைய சும்மா அது உங்களுடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன். அப்போது எனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நான் என்னுடையது என்று நான் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலே அது நடக்காது இல்லைங்களா? எனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், சரிங்களா, புதிய ஏற்பாட்டு திருச்சபையை குறித்து தான் இன்று நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்க போகிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபை யாருடையது? இப்போ சபை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை, இந்த கட்டிடம் கிடையாது. கரெக்டுங்களா? த பில்டிங், த ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் த சர்ச். இந்த காங்கிரீட் பில்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா, இது கிடையாது சபை, இது சபை கட்டிடம். சரிங்களா? ஆனால் சபை என்பது உயிருள்ள ஆத்துமாக்களாகிய நீங்களும் நானும். சரிங்களா? நம்முடைய சரீரத்திலே ஆவியானவர் தங்கி என்னங்க பண்றாரு?
வாசம் செய்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயம். நீங்களே ஆலயம். அப்போ இப்படிப்பட்ட ஆலயமாகிய நாம் தனியாக இருக்கிறோம், சபையாக கூடி வந்திருக்கிறோம். நாம் தான் சபை. புதிய ஏற்பாட்டிலே அந்த எக்லிஷியா என்ற பதம் பயன்படுத்துகிறார்கள். எக்லிஷியா என்றால் ஆண்டவருடைய அந்த பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு அழைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய கூட்டத்திற்கு தான் சபை என்று பொருள். ஆனால் பொதுவாக நம்ம கன்வீனியன்ட்டா என்ன யூஸ் பண்ணுறோம்? பில்டிங்கை பார்த்து தான் சர்ச்சுன்னு சொல்கிறோம், மனுஷங்களை பார்த்து சர்ச்சுன்னு சொல்கிறது இல்லை. மனுஷங்களை பார்த்து என்ன சொல்கிறோம்? பிலீவரான்னு கேட்குறோம். இல்லைன்னா அவர் பிலீவர், நான் பிலீவர், இந்து அப்படி தான் பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே வேதம் போதிக்கும் சபை நீங்களும் நானும். இப்போ நாம் சபையாக இருக்கிறோம். இந்த சபை நாம் ஒருங்கிணைந்து இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கோம். இந்த சபையினுடைய உண்மையாகவே இந்த சபை எப்படி உருவானது, இதனுடைய தலைவர் யார் என்றால் இந்த 28ஆம் வருஷத்துல அதை குறித்து அவர் சொல்கிறார். ஒரு வாசிங்கம்மா. போதுமா? அப்போ உங்களை குறித்தும், அதாவது நம்மை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. அப்போ இந்த திருச்சபையை இங்கு உருவாகி இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது யாருடையது? இயேசு கிறிஸ்துவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அப்போ ஒரு மனிதனும் இதில் நான் நீங்கள் ஒரு மனிதனும் இதில் பெருமை பாராட்ட முடியாது. அதுதான் திருச்சபை. அப்போ இந்த வசனத்தின்படி இந்த திருச்சபை யாருடையது? தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. சம்பாதிக்கப்பட்டதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? கல்யாணத்தில் நீங்கள் உங்கள் பார்க்க வருவாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் நினச்சி நிறைய பேர் பார்க்க வந்தாங்க, கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அது பரிசு, இலவசம். சரிங்களா? அது கடவுள் நமக்கு கொடுக்குற ரட்சிப்பு, இலவசமாக கொடுக்கிறார் எபேசியரின் படி. சரிங்களா? இது உங்களால் உண்டானதில்லை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. ஆனால் இந்த திருச்சபை இலவசமாக வரலங்க. இந்த திருச்சபை எப்படி வந்தது? உலகளாவிய திருச்சபை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம திருச்சபை மட்டும் இல்லை, உலகளாவிய எல்லா திருச்சபையுமே இயேசு கிறிஸ்துவனுடைய சுய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 ஒரு வாசிக்கணும். ஆமா, உங்கள் முன்னோர்களால் வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டின்னு யாருமா சொல்றாருங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய, வாசிங்கம்மா. ஆமாங்க, கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம், விலை மதிக்க முடியாத ரத்தம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே அங்கு என்னங்க பலி கொடுக்கப்பட்டது? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அது கிறிஸ்துவனுடைய முன்னடையாளமாக அங்க பலி கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவே தன்னை பலியாக கொடுத்தது விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எப்படி முடிக்கிறாரு? மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். அப்போ இந்த இயேசு சுவாமி சிலுவையிலே தம்முடைய சுய ரத்தத்தினை உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்து மீட்டு எடுத்து அவருடைய சத்தத்தை கேட்கும் ஒரு கூட்ட ஜனமாக நம்ம இங்கு தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் இல்லைங்களா? இதுதாங்க சபை. அந்த சபை என்ற புரிதலுக்குள்ளாக முதல்ல நம்ம வந்துடலாம். ஏன்னா இந்த சபையுடைய தன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இதற்கு ஒரு விலைக்கிறைய மாணவர் கொடுத்திருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, சுய ரத்தம். ஆங்கிலத்தில் ரேன்சம் என்று சொல்லுவோம். ஒரு விலைக்கிரயம் கொடுத்து அதை வாங்க வேண்டும். ரட்சிப்பு இலவசமானதுங்க. ஆனால் சபை உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது. அதை நீங்களும் நானும் கொடுக்கலாம். அப்ப எந்த ஒரு மனிதனும் பெருமை பாராட்டுவதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாம் அதை இலவசமாக பெற்றிருக்கிறோம். அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி
சபையை மீட்டெடுத்து நமக்கு எப்படிங்க கொடுத்துருக்காரு? இலவசமாக கொடுத்திருக்கிறார். அது கிறிஸ்துவனுடைய அன்பு. அப்ப திருச்சபை யாருடையது? என்னுடைய, கிறிஸ்துவனுடையது. ஏனென்றால் இந்த திருச்சபைக்காக நான் ஒன்றும் பண்ணல. ஒருவேளை மனிதர்களாக நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் நம்ம இந்த திருச்சபைக்காக ரொம்ப பண்ணேங்க அப்படின்னு. ஒருவேளை நாம் உழைத்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, அது கடவுள் அவருடைய கணக்கில் வச்சுக்கிறார். நம்ம இந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு ஊழியத்திற்கென்றும் சரிங்களா, நான் செய்ய ஒரு காரியம், ஒருவேளை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம், சரிங்களா, பெண்கள் ஐக்கியம் எடுக்கலாம், ஆண்கள் ஐக்கியம் எடுக்கலாம், ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணலாம், சரிங்களா, 4 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை போய் சந்திக்கலாம், நான் ஏழை பசிக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறப்பவர் அல்ல. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பவனுக்கு அது பலன் இல்லாமல் போவதில்லை. அப்போ நம்முடைய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை தருகிறவராக இருக்கிறார். அவர் யாருக்கும் கடன்காரன் அல்ல. ஆனால் அதே வேளையிலே நான் இதெல்லாம் நான் செய்யறதுனால திருச்சபை என்னுடைய, திருச்சபை நான் பெருமை பாராட்ட முடியாது, திருச்சபை கர்த்தருடையது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையும் ஒரு பூந்தோட்டமாக, பூந்தோட்டம். இப்போ இந்த இதுக்கு இப்போ வெயிலுக்கு வந்து வெயில் எல்லா இடத்துலையும் வெயில் இருக்குங்க. சென்னையில் இருக்கவங்களா எங்கெங்க போவாங்க வெயிலுக்கு? என்னம்மா? மெரினா பீச்சு தான். அண்ணன் கொடுத்தது மெரினா பீச்சு போகலாம், சாயந்தரத்தில் போகலாம். ஆனால் அண்ணனுக்கு அதுதான் இருக்கும். அங்கே கூட வெளியூர் போனோன்னா எங்கே போவாங்க? ஊட்டி கொடைக்கானல் போனாங்கன்னா எங்கே போவாங்க? எல்லா ஊட்டி எடுத்துக்கோங்க, கொடைக்கானல் எடுத்துக்கோங்க, எங்கே போனாலும் ஒரு பார்க் ஒன்று வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும், அதில் வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்கும், பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும், சரிங்களா, ஒரு ஃப்ளவர் ஷோ. போனோடனே ஃப்ளவர் ஷோ போனால் வண்ண பூக்களாக நினைந்திருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் ஆண்டவருடைய படைப்பு, சரிங்களா. யோசிச்சு பாருங்க, வாழ்நாள் ஃபுல்லாக அதே மாதிரி இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? நாங்கள் அதெல்லாம் நடக்கிறதா? குழப்பு பார்க்க வேணாமா? கரெக்டுங்களா? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். நம்முடைய திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு பூந்தோட்டமாக அமையும் எப்பொழுது கிறிஸ்து என் வாழ்க்கையின், என் திருச்சபையின் தலையாக இருக்கும் பொழுது. என் வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய திருச்சபையின் வாழ்க்கை, என்னுடைய ஊழியம் பூந்தோட்டமாக இருக்கும். பிரச்சனை இருக்கோன்னா பிரச்சனை இருக்குங்க, அதன் மத்தியிலே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் அருள் செய்கிறார். ஆகையால் இந்த முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, திருச்சபை என்னுடையதல்ல. ஒரு காலகட்டத்திலே, சரிங்களா, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆச்சு நம்ம சொல்றோமா. இந்த 2000 வருடத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்களை கடவுள் பயன்படுத்துகிறார். என்னுடைய காலத்திலே கடவுள் என்னை பயன்படுத்துகிறார், அற்பமான என்னை கடவுள் பயன்படுத்துகிறார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்துடணும், சரிங்களா. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் புகையை போல இருக்கிறது நம்ம படிக்கிறோமா? சீக்கிரம் கடந்து போயிடும். கடவுள் கையிலே வேறொரு கருவி, வேறொரு மனிதனை கடவுள் பயன்படுத்துவார். இந்த வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுள் பல்வேறு மனிதர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் திருச்சபை அவருடையது. பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தெய்வ மனிதர்களை பயன்படுத்தி இந்த திருச்சபையை ஆண்டவர் கட்டுகிறார். எதற்காக? தன்னுடைய மகிமைக்காக, எந்த ஒரு மனிதருடைய மகிமைக்காகவும் அல்ல, சரிங்களா. அப்போ இப்படிப்பட்ட திருச்சபையினுடைய 3 தன்மைகளை நாம் வேகமாக பார்த்து முடிக்கவிருக்கிறோம். முதலாவது திருச்சபையினுடைய தன்மை, கேரக்டர், சரிங்களா. அப்போ திருச்சபையினுடைய தன்மை எதை பொறுத்து இருக்கும்? திருச்சபையினுடைய தலைவரை பொறுத்து அந்த திருச்சபையினுடைய தன்மை இருக்கும். கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் திருச்சபையிலே காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது மட்டும்தான் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற திருச்சபை. ஆங்கிலத்தில் இமிட்டேஷன் சொல்லுவோம். இன்னைக்கு நகை விற்கிற ரேட்டில் வந்து தங்க விற்கிற ரேட்டில் யாரும் நகை பொதுவாக வாங்க முடியாது. நம்மளை மாதிரி ஒருவேளை யாருன்னா வாங்கணும், வாங்கினேன், வேணான்னு சொல்கிறேன். நான் பொதுவாகவே எவ்வளோம்மா இன்னைக்கு தங்க ரேட்டு? எவ்வளோம்மா? 1 லட்சத்தி செம்ம அப்டேட்டில் வச்சுருக்காங்க. 1,13,000 கொடுத்தாங்க.
நேற்று வாங்கினீங்கன்ற பாஸ். சரிங்களா? அப்போது இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நேற்று கூட யாரும் கேட்டாங்க, என்னோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எங்கேயோ அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் என் ஒய்ஃப் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் ஒரே தங்க நகை அட்வர்டைஸ்மெண்ட்டாக போகுது, இவங்க அந்த மாடல்ஸ் போட்டுருக்க அந்த கோல்டு எல்லாமே ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? அவங்களுக்கு தான் அது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறோம். நமக்கு அது தேவையே தோணும். டூப்ளிகேட்டில் கவரிங்கா அப்படின்னு சொன்னால் தெரியாது. பொதுவாக கவரிங்காக தான் இருக்கும். ஏன்னா யாரும் அவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்ட் பண்ணுற இடத்துல ஸ்டுடியோவில் கொடுக்க மாட்டாங்கன்னா, அதனால் பொதுவாக கவரிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த கவரிங்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் இமிட்டேஷன் வாங்க, இமிட்டேஷன் ஜுவல்ஸ்னு. இமிட்டேட்டிங் அது போலியானது உண்மையை போன்றே தோற்றமளிக்கக்கூடியது. சரிங்களா? அதை விட வேறு அழகாக சொல்லணும்னா, போலியானதுன்னு சொல்லும்போது இந்த கான்டெக்ட் அது நமக்கு பொருந்தாது. அதை விட அழகாக சொல்ல வேண்டும் என்றால், எது உண்மையோ அந்த உண்மையை பிரதிபலிக்கக்கூடியது, ஒரு கண்ணாடி மாதிரி. சரிங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இந்த திருச்சபையில் நாம் வாழ்ந்து வருகிறோம். சரிங்களா? அப்போ நான் இந்த கிறிஸ்துவனுடைய தன்மை என்பது என்ன? முதலாவது, கிறிஸ்துவனுடைய சாயலை நான் திருச்சபையாக பிரதிபலிக்க வேண்டும். தமிழ் ஒரு அழகான பழமொழி இருக்குங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சரிங்களா? அது உண்மையா இல்லைங்களா? தாய்மார்க்கு தாங்க கேட்கணும், உண்மையா இல்லைங்களா? நம்ம முறைகிறீங்க, உண்மையா இல்லையாமா? உண்மை. 100% இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 80% உண்மை. பொதுவாகவே ஒரு குடும்பத்திலே ஒரு சர்வே சொல்லுதுங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் கடவுள் பக்தியோடு பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் பெரும்பாலும் 80% பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதே குடும்பத்திலே தகப்பன் பொறுப்பில்லாதவனாக இருந்து தாய் கடவுள் பக்தி உள்ள ஒரு தாயாக இருந்து தன் குடும்பத்தை வழிநடத்தினால் ஏறக்குறைய 60-70% பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதே குடும்பத்திலே தகப்பன் பயபக்தியாக இருந்து தாய் சரியில்லைனா அந்த குடும்பத்திலே 40-50% பிள்ளைகள் தான் கர்த்தருக்குள் வழிநடத்தப்படுகிறார்கள். இது வந்து ஒரு சர்வே, ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெண்களின் பங்கு, வெஸ்லி, அதாவது இந்த நம்முடைய மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய ஸ்தாபகர் ஜான் வெஸ்லி என்பவருடைய தாயார் சுசனா வெஸ்லி, ஏற்கனவே அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 9 பிள்ளைகள். அந்த 9 பிள்ளைகளையும் அந்த அம்மா ஸ்கூல் கிடையாதுங்க, வீட்லேயே ஹோம் ஸ்கூல் எடுத்து அந்த 9 பிள்ளைகளையும் படிக்க வச்சு அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக மாறினார்கள். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை சேர்ந்து படிக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து அந்த 9 பிள்ளைகளும் 9 பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போகாமல் இப்போ லீவ் விட்டவொடனே தெரியும் அப்பா அம்மாவுடைய பிரச்சனைங்க. 9 பிள்ளைங்களும் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த அம்மா தான் அங்கே தான் ஃபார்மிங் ஒர்க் பண்ணணும், பால் கறக்கணும், சமையல் செய்யணும், துணிக்க துவைக்கணும். நம்மள மாதிரிலாம் கிடையாது அந்த நாட்களில், மிஷின்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க தான் பண்ணணும். அப்போ அந்த அம்மாவுடைய டிவோஷனல் டைம், கர்த்தருக்கு கொடுக்குற அந்த ஜப வேலை என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம், அந்த ஹாலில் ஒரு கார்னரில் சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு அந்த 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 வெளிநாடுகளில் வந்து ஏப்ரல்னு சொல்லி முன்னாடி ஒன்று கட்டுவாங்க. ஏப்ரல்னா வேலை செய்யும் போது அழுக்கு மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக ஒரு துணியை முன்னாடி கட்டுவாங்க. அந்த ஏப்ரனை எடுத்து அவர்கள் தலையில் போர்த்தி கொண்டு குனிஞ்சு உட்காந்தாங்கன்னா அந்த வீட்டில் பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியுமா அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க கார்னரில் உட்காந்துட்டு இந்த ஏப்ரனை தூக்கி தலையில் போட்டு குனிஞ்சு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வீட்டில் யாரும் ஒரு சத்தமாக இருக்காங்க. அவருடைய பிள்ளைகள் தான் மிகச்சிறந்த பிரசங்கியாளராக மெத்தடிஸ்ட் திருச்சபையின் ஸ்தாபகர்களாக பிற்காலத்திலே வந்தார்கள். அப்போ ஒரு தாயினுடைய பண்பு சரிங்களா அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஊடுருவி வரும், தகப்பனுடைய பண்பு அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஊடுருவி வரும். தாயை சொல்றப்போ ரொம்ப நல்லா சொல்றாங்க,
ஆனால் பசங்க தப்பு பட்டா யார் பேர் எடுப்பாங்க? அப்பாவை தான் சொல்லுவாங்க. அப்பா மாதிரியே இருக்கிறான் பாருக்குள்ள, சரிங்களா? அப்பா புத்தி அப்படியே வந்து பாரு பையனுக்கு, புரியுதுங்களா? அப்போ எனக்கு அதில் பங்கு உண்டு, என் பிள்ளை வளர்ப்பிலே எனக்கு பங்கு உண்டு. அதே போல திருச்சபை கிறிஸ்துவினுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவினாலே ஆளப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவனிடத்தில் தப்பு இல்லைங்க, பிரச்சனை எங்க இருக்கு? என்னிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய தன்மை பரிசுத்த தன்மையாக இருக்கிறது. ஆனால் அதை நான் பிரதிபலிக்கக்கூடிய திருச்சபை எப்படிங்க இருக்கணும்? நான் கிறிஸ்து ஆண்டவர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு நான் ஒழுங்கா இல்லைன்னா மக்கள் என்னங்க சொல்லுவாங்க? என்னுடைய ஆண்டவருக்கு என்னாலே கெட்ட பேர். அதை விட நான் கிறிஸ்தவன்னு சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்போ நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாக முதலாவது இருக்க வேண்டும். எபேசியர் 5:27 ஒரு வாசிங்கம்மா. சரிங்களா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும். இதெல்லாம் எங்கெங்க காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவரிடத்திலே காணப்படுகிற குணாதிசயங்கள். அவரிடத்திலே கரைத்திரை ஒன்றும் இல்லை, பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல திருச்சபையாகிய நீங்களும் நானும் மாற வேண்டும். இதுதான் நம்ம சொல்லுவோம் பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். The work of Holy Spirit. இன்னைக்கு ஆவியானவர் எதுக்கு சபைக்கு வந்தாரு? வரங்களை கொடுக்க வந்தார், அப்புறம் குணமாக்க வந்தார், அப்புறம் அல்லேலூயா சொன்னோம், அப்புறம் இப்படிதான் நம்ம ஆவியானவர் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார், சரிங்களா? உங்களுக்கு மன திரும்புதலை கொண்டு வருவார். ஆதி திருச்சபையிலே மக்கள் ஸ்பர்ஜன் பிரசங்கியார் போன்ற மிகப்பெரிய பிரசங்கியார்கள் பேசும்பொழுது சீர்திருத்த காலத்தில், அதுக்கு முன்னாடி ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய மீட்பின் நற்செய்தியையும் ரட்சிப்பையும் பாவத்தின் அகோரத்தையும் சிலுவையையும் குறித்து பேசும் பொழுது மக்கள் திருச்சபையிலே அழுதார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார்கள். பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் வேலை செய்கிறார். பிரசங்கியாருடைய வேலை அல்லது, அவர் விதைக்கிறவர், கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மக்கள் பாவத்தினாலே குத்தப்பட்டு அழுதார்கள், ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார்கள். ஆனால் இன்று திருச்சபையாக ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு நாம் அழுகிறோமா, அல்லது நம்முடைய குற்ற மனசாட்சியாலே குத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் வழிநடத்தப்படுகிறோமா, அல்லது மற்றவர்களை அழ வைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப சீரியஸான பிரச்சனை இல்லைங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே பேசுறது நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுங்களா? நிறைய நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு இவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க சரியில்லை, இவங்க பேசுறதை பார்த்தியா, ஊரை பத்தியா, இதனால்தான் நான் வர்றதே இல்லைன்னு சொல்றது நிறைய இப்படிப்பட்ட பேச்சுக்கள். இதுக்காக இல்லைங்க திருச்சபை. பரிசுத்தம், பிழையற்றது, கரைத்திரை இல்லாதது, இதுதான் கிறிஸ்துவனுடைய தன்மை. இந்த தன்மை என்னுள் வெளிப்பட வேண்டும், சரிங்களா? அப்ப அடுத்ததாக நான் எப்படிப்பட்டவன்? 1 பேதுரு 2:9 படி நான் ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டத்தார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:2:9 பரிசுத்த ஜாதி போட்டிருக்கோங்க. அது பரிசுத்த ஜாதி என்று தவறான மொழிபெயர்ப்பு. பரிசுத்த கூட்டத்தார், ஐ எம் a holy nation. கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான் என்று கடவுள் என்னை அழைக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்த்துட்டு பரிசுத்தவான சொல்லுவாங்களா? யாருப்பா அது? சுரேஷ், அவர் பரிசுத்தவானா, அவர் ரொம்ப பரிசுத்தவானவர், இப்படிதான் பேசுவாங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே பிதாவானவர் குமாரன் மூலமாக உங்களையும் என்னையும் எப்படிங்க பார்க்குறாரு? பாவியாக அல்லத பரிசுத்தமானாக பார்க்கிறாங்க. நன்றாக. It's a new identity God has given to this church. ஒரு புது அடையாளத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும்
தேவனுடைய பிள்ளை என்ற புத்திரி சுகாரத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தவான்கள் என்ற புது அடையாளத்தை தந்திருக்கிறார். இந்த உலகம் உங்களுக்கு எனக்கு என்ன அடையாளம் கொடுக்குது? நான் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் வளரும் பொழுது இந்த உலகம் என்னை கண்டு கொள்ளுகிறது, ஆண்டவருடைய பிள்ளையாக. ஆனால் ஒரு ஒரு சாரமற்றும் போனவனாக நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, அந்த பழைய ஆதி திருச்சபை நாட்களிலே மக்கள் சிதறப்பட்டு குகைகளிலும் அந்த கண்மலை வெடிப்புகளிலும், கண்மலை வெடிப்புனா புரியுதுங்களா, அந்த பாறைகள் மத்தியில் இருக்கிற அந்த வெடிப்புகளில் குகைகளிலே மக்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்தார்களாம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையிலும் கூட ரட்சகராக இயேசுவை அறிக்கை செய்தார்கள். அறிக்கை செய்து அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு கையிலே உப்பையும் இன்னொரு கையிலே ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றி அவர்கள் சபைக்கு முன்பாக சாட்சி கொடுப்பார்களாம். நான் இந்த உலகத்திலே உப்பை போல சாரமுள்ளவனாகவும் வெளிச்சத்தை போல மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய, சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுப்பார்களாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில் ஒரு கையில் உப்பையும் ஒரு கையில் ஒரு மெழுகுவர்த்தியும் போட்டுட்டு உண்மையாக நீங்கள் சொல்லுங்கன்னா எத்தனை பேரால் நம்மளால் சொல்ல முடியும்? உண்மையாக நான் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்கிறேன்னா அது கிறிஸ்து நமக்கு தந்த அடையாளம். இட் இஸ் ஐடென்டிட்டி. கிறிஸ்து என்னை அவருடைய பிள்ளையாக பரிசுத்தவானாக உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் அவர் என்னை வைத்திருக்கிறார். என்னோட விருப்பம் இல்லைங்க, நான் பாவி, அவர் என்னை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, திருச்சபையினுடைய தன்மை இந்த உலகத்திற்கு நான் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறேன். உப்புக்கும் ஒளிக்கும் ரெண்டுக்கும் வேற வேற வித்தியாசம் இல்லை, தெரியும் இல்லைங்களா? உப்பு சாரம் உள்ளது. ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டீங்களா இல்லையான்றது எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒன்லி பை டேஸ்ட். அதை ருசித்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ when you feel you can only understand. நீங்கள் அதை உணரும் பொழுது சும்மா மோந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது உப்பை. இல்லை சும்மா உப்பை போட்டிங்களா கடலை பார்த்தாலும் தெரியாது, ஏன்னா கரைஞ்சிடும். அப்போ என்னுடைய வாழ்க்கையானது இந்த உலகத்திலே உப்பை போல இந்த சமுதாயத்திலே அந்த பரிசுத்த சுவையை தர வேண்டும், கடவுளுடைய அந்த அன்பை பரப்ப வேண்டும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனால் ஒளி என்பது கண்ணுக்கு தெரியும். அதனால சொல்றாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வெளியே விளக்கை கொளுத்தி அதை மரக்கானால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம். அப்போ இப்படி நான் ஆண்டவர் என்னை ஒரு சிறு வெளிச்சமாக உயர்த்துகிறார். அப்பொழுது மொத்த இடத்துக்கும் வெளிச்சம் தருவாங்க. உப்பாக இந்த சமுதாயத்திலே வைத்திருக்கிறார். இது என்னுடைய தன்மை, திருச்சபையினுடைய தன்மை. இரண்டாவது தன்மை, நான் கிறிஸ்துவை போல அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தாங்க நம்ம இடத்துல? நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன்னு சொன்னாருங்களா? நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சினா நான் உன்னை ரட்சிக்கிறப்பான்னு கடவுள் சொன்னாருங்க? இல்லை. கிறிஸ்து என் மீது நிபந்தனையற்ற அன்பை செலுத்தினார். மறந்துடாதீங்க, ஆங்கிலத்தில் அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்திலோ அல்லது பிள்ளைகளிடத்திலோ ஒருவேளை நாமும் நிறைய நேரத்தில் ஒரு நிபந்தனையற்ற அன்பு செலுத்துகிறோம். தப்பு செஞ்சாலும் நம்ம பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே நிபந்தனையோடு கூட அன்பு செலுத்துகிறோம். இதை நீ செஞ்சினா நான் உனக்கு இதை செய்வேன், நீ நல்லா படிச்சுனா நான் இதை உனக்கு வாங்கி தருவேன். அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் ஒரு வேளை. ஆனாலும் கூட நிபந்தனையற்ற அன்பினை ஆண்டவர் நம் மீது செலுத்தினார். இந்த சமுதாயத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிபந்தனையற்ற அன்பை காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை காண்பித்தார்? நிபந்தனையற்ற அன்பு. ரோமர் 5:8 ஒரு வாசிக்குமா?
சரிங்களா? நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் நல்லா இருக்கும்போது அல்லது பரிசுத்தவான்களாக இருக்கும்போது அல்லமா. ஏன்னா ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நல்லவனும் கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது. அப்போ நாம் பாவிகளாக இருக்கும்பொழுது கிறிஸ்து மீது அன்பு கூர்ந்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோமோ அவனமாகவே அன்பு கூர்ந்தார். அதனால தான் இன்னைக்கும் சொல்றோம், சரிங்களா? நிறைய பேர் விசுவாசிகளும் கூட பாவம் செய்து விட்டு, ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். முடியுமா ஒரு விசுவாசி? கண்டிப்பா முடியும். ஏன்னா பாவம் செய்யும் பொழுது, முதலாவது தடவை பாவம் செய்யும் பொழுது அவன் இருதயத்திலே ஆவியானவர் உணர்த்துவார், இது தப்பு, இது செய்யக்கூடாது நீன்னு. ஆனால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இது செய், இது செய்யாது, இது செய், இது செய்யாது. அப்போ ஆவியானவரை தன்னுடைய மாம்சத்தினாலே அழுத்தி போட்டு அவன் அந்த பாவத்தை செய்கிறான் என்றால், முதல் தடவை செய்யும் பொழுது அவனுக்குள்ளாக அந்த ஒரு குற்ற மனசாட்சி எழும். ஐயோ அசிங்கமா இருக்கு, இந்த தப்பு பண்ணிட்டோம், இந்த பாவம் செஞ்சுட்டோங்க. அப்போ சாத்தான் என்ன சொல்லுவானா நமக்குள்ள, பத்தியா நீ ரொம்ப நல்லவன் இல்லை, நீ தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டு இருக்க, நீ ஆண்டவருடைய பிள்ளையே கிடையாது. எங்க ஊர்ல அழகா அவங்க சொல்லுவாங்க, நீ கூட்ட கேஸ். நீங்க சொல்லிங்களான்னு தெரியல, கூட்ட கேஸ்னா அவள் தான் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். நீ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உனக்கு ஹோப்பே கிடையாது. நீ சும்மா மாயமானம் பண்ணி சுத்தின்னு இருக்காத, நீ சபைக்கெல்லாம் போகாத, நீ திருப்பி ஆண்டவருக்கெல்லாம் போகாத, ஆண்டவரோட சேர்த்துக்க மாட்டார். முழுக்க முழுக்க போய் சாத்தான் எனக்குள்ளாக கொடுப்பான். நான் பாவம் செய்தது என்பது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். நீங்கள் தானே இந்த பிரச்சனைக்குள்ள சாவு வர வரைக்கும் போறோமா? நம் மரணம் நம்முடைய சரீரத்திலிருந்து நம்மை கல்லறையிலே தள்ளும் வரையிலும் இந்த பாவ போராட்டம் உண்டு. அப்போ தொடர்ந்து சாத்தான் நம்மோடு சொல்லிக் கொண்டிருப்பது நீ கடவுள் பிள்ளை இல்லை. ஆனால் மறந்துடாதீங்க, நான் எந்த மோசமான பாவ நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார், தொடர்ந்து அன்பு கூறுகிறார், நிபந்தனையற்ற அன்பு கூறுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையை விட்டு பின்வழி போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த அடிப்படை, இந்த ஆழமான சத்தியத்தை சாத்தான் அவர்கள் இருதயத்திலிருந்து மறைத்து போடுகிறான். நாளாக 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 சபைக்கெல்லாம் வருவாங்க, ஆனால் இருதயம் கடினப்பட்டு போய்விடும், மனம் திரும்ப மாட்டாங்க. பல தலைமுறையாக திருச்சபைக்கு வந்து கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன், பல இடங்களிலே பார்க்கிறேன். இருதயம் கடினப்பட்டு கல்லாய் போயிடும். ஒரு அவிசுவாசி செய்யாத விஷயத்தை கூட ஒரு விசுவாசின் தொட்டு இவங்க செய்யறாங்க, ஜீவனிக்கவே முடியலையே. ஏங்க? இருதயம் கல்லாய் போனது. அந்த இருதயம் உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நீ எப்படிப்பட்ட மோசமான பாவியாக இருந்தாலும் கூட சரிங்களா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் போதகருடைய அண்ணன் அவர்கள் சிறைச்சாலை ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஐயா பேர் வந்து ஐயா தேவசிவகாமணி. நான் திருச்சபைக்கு வந்து ஒரு சில வருடங்கள் நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் மறித்து விட்டார், ஹார்ட் அட்டாக்ல. அப்போ அவர் செய்த சிறைச்சாலை ஊழியத்தில் முக்கியமாக ஒரு சந்தித்த ஒரு நபர் வந்து ஆட்டோ சங்கர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோ சங்கர் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், சீரியல் கில்லர். சினிமாவில் பார்க்குறோம் இல்லைங்களா, நிறைய சைக்கோ த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்ப்போம். சீரியல் கில்லர், பெண்களை ஏமாற்றி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விடுவான். எத்தனையோ, என்ன சொல்றது, 18, 15, 20 அது மாதிரி கணக்கற்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சிறைச்சாலையை சந்தித்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய பாவம் எவ்வளவு பெருசுன்றது பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ரோமர் அழகா சொல்றாரு, எங்கே பாவம் பெருகினதோ கிருபை அதிலும் அதிகமாக பெருகிற்று. ஐயா நிறைய பாவம் பண்ணாங்க, கவலைப்படாது, உங்கள் கிருபை அதை விட அதிகமாக ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், மனம் திரும்புங்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார். இதுதாங்க அன்கண்டிஷனல். நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம்ப்பா, 40 நாள் விரதம் இருக்க வேணாம், மலைக்கு போக வேணாம், முட்டை போட வேணாம், பானிக்கு செலுத்த வேணாம், எதுவும் கூட வேணாம்.
சரிங்களா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு, ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும். என்னுடைய இருதயத்தை, கடினப்பட்டு போன இருதயத்தை ஆண்டவர் உடைக்கிறார். இப்படிப்பட்ட நிபந்தனையற்ற அன்பை நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். இந்த நிபந்தனையற்ற அன்பை நான் இந்த உலகத்திற்கு காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் திருச்சி. நிபந்தனையற்ற நாங்கள் ஒரிசால ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோமா, ஒரிசால ஒரு பகுதியில் பிள்ளைகளுக்கு காசி என்று சொல்லப்படுகிற ஒரு ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் அந்த சமூகத்தையே அந்த ஒரிசால ஒரு தனியாக தான் வாழ்வாங்க. கடையிலையாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான். மற்றவர்களை போல சராசரியாக இருக்க முடியாது. நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன வீடு ஆள் பண்ண சொல்லுவேன். அவர் சொல்ல, நீ அந்த ஜனத்தோடு போயிட்டு வந்த அப்படி. என்னால் ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அந்த மக்கள் மத்தியிலே தான் ஊழியம் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிபந்தனையற்ற அன்பு. சரிங்களா? இதுதான் நாங்கள் அங்கே சொல்கிறோம். கடவுள் நல்லவர், என்னை ரட்சித்த ஆண்டவர் நல்லவர், பரிசுத்தர், என்னிடத்தில் அன்பு கொள்வார், எந்த ஒரு கண்டிஷனும் போடலங்க. அதே அன்பை அந்த பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். திருச்சபையார். சரிங்களா? மூன்றாவது முக்கியமானது, கடவுள், திரியேக கடவுள் எப்படிப்பட்டவர்னா, நமக்கு தெரிய திரியேக கடவுள் பிதா, குமாரன், ஆவியானவர். இந்த மூவரும் எவ்வாறு இருக்கிறார்கள்? ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அந்த ஒன்று என்பது, அந்த ஐக்கியம் என்பது திருச்சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம முதல் வாரம், இன்னைக்கு கூட ஐயாவை கேட்டேன், முதல் வாரம் என்ன எடுத்துக்கிட்டீங்க? கம்யூனியன். கம்யூனியனுக்கு தமிழ் என்ன அர்த்தம்? திருவிருந்து. வேற ராபோஜனம், கர்த்தருடைய பந்தி, அப்பம் புசிப்பது, அப்பம் பிட்குதல், அப்படி நாங்கள் ஒரு வார்த்தை தானே கம்யூனின்ற வார்த்தைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய விளக்கத்தை கொடுக்குறோம். ஆக்சுவலி அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கம்யூனியன் என்பது அன்புறவு, ஐக்கியம். அதான் ஒரு சிலர் ஐக்கிய பந்தின்னு சொல்லுவாங்க. அன்புறவு, நான் ஒருவரோடு ஒருவர் அன்போடு இருக்கிற அந்த நேரம், சரிங்களா? அதுதாங்க அது கம்யூனியன். த கம்யூனியன் வித் காட், கடவுளோடு இருக்கிற அந்த அன்புறவின் நேரம், சக மனிதரோடு நான் இருக்கிற அந்த அன்புறவின் நேரம் தாங்க கம்யூனியன். இந்த எஸ்ட்ரா சகுனம் ஐயா ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் இருந்தாங்க. அவர் ரொம்ப நக்கலாக பேசுவார். அவர் பேசுவார், ரொம்ப காமெடியாக பேசுவார். யார் உட்காந்துருக்காங்கலாம் பார்க்க மாட்டார். சரிங்களா? ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவார். அப்போ அவர் சொன்னார், there is lot of fellowship but there is no fellowship between the fellowship. புரியுதாமா? People say in the church there is lot of fellowship but there is no fellowship between the fellowship. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமாம், நம்ம ஐக்கியம் 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 என்று சொல்லுகிறோம். ஆனால் ஐக்கியங்களுக்குள்ளாக என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. என்னங்க அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியுங்க. ஐக்கியம் 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 என்று சொல்லுகிறோம். ஆனால் there is no fellowship between the fellowship. என்ன அர்த்தம்? ஐக்கியங்களுக்கு இடையே ஐக்கியம் இல்லை, தனித்தனியாக ஐக்கியமாக இருக்கிறோம். அது எப்படிங்க நடக்கும்? ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அப்படியே ஒரு 3 குரூப் ஆகிடுமா குடும்பம்? ஒரு வேலை கூட்டு குடும்பம் அப்படி இருக்கும். அப்படி இருக்க முடியாது. அப்போ திருச்சபையும் ஐக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு தனக்குள்ளாக ஒன்றாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கணும். யோவான் 17:21 வாசிங்கம்மா. பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும், நம்ம ஆண்டவரை நம் ஐக்கியமாக இருக்கிறோம், அதை உலகம் காணும்படியாக, சரிங்களா, நம்மில் அவர்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். மறந்துடாதீங்க, திருச்சபையினுடைய பலமே ஐக்கியம்தான். எங்கே திருச்சபையிலே ஐக்கியம் இல்லையோ அங்கே திருச்சபை செயல்படவே முடியாது. கடவுள் விரும்புகிற வண்ணமாக செயல்படவே முடியாது.
ஐக்கியம் என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை கொய்னோனியா என்று சொல்லுவார்கள். சரிங்களா? அந்த வார்த்தையினுடைய முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுங்களா? பார்ட்னர்ஷிப். ஒரு 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 பார்ட்னர்ஷிப் என்று சொல்லும் பொழுது பங்குதாரர். இப்போ நான் அவரும் ஒரு விஷயத்தில் பங்குதாரர்னா அதில் ஒரு நன்மை தீமை எல்லாவற்றையும் நாங்கள் சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ திருச்சபை என்பது கடவுளிடத்தில் இருந்து பெறுகிற ஆசீர்வாதங்களை ஒன்றாக பெற்று அதை பிரித்து அதை மற்றவர்களுக்கு வழங்குகிற இந்த பார்ட்னர்ஷிப், த பிளேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். சரிங்களா? அதுதாங்க ஐக்கியம் என்பதனுடைய அடையாளம். இப்படிப்பட்ட தன்மைகளுடையது தான் திருச்சபை. இன்று நம்மிடத்தில் எவ்வளோ குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். திருச்சபை இங்கே மட்டும் இல்லை, எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும். ஏங்க யோசிச்சு பாருங்க, ஏன்? இது மிக மிக முக்கியமான காரியத்தை நாம் சிந்திக்கணும். நம்ம தவிர்த்துட்டு போகவே கூடாது. தவிர்த்துட்டோம்னா நம்ம அப்படியே தான் இருக்க முடியும். எங்க எனக்குள்ளாக என்ன பிரச்சனை? ஏன் குடும்பத்தில் என்னால் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர முடியல? ஏன் திருச்சபையில் ஐக்கியத்தில் கொண்டு வர முடியலன்னா, கிறிஸ்து என் திருச்சபைக்கு தலையாக இல்லாமல் அந்த இடத்தை நான் நிரப்ப நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு குடும்பத்து தலைவன்ல, எனக்கு மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ நான் குடும்பத்தில் நடத்துகிறோம், கரெக்டுங்களா? அப்போது என்னை யாரும் நடத்துவோம்? என்னை யாரும் நடத்த வேணாமா, நான் தான் தலைவன், நான் சொல்றது செய் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? கடவுள் அப்படி வைக்கலங்க. கடவுள் எனக்கு, என் குடும்பத்திற்கு யார் தலை? கிறிஸ்து. ஒருவேளை கிறிஸ்துவனுடைய இடத்தை குடும்ப தலைவராக நான் எடுத்துக்கொண்டா என் குடும்பமா இருக்காது. நான் நினைச்சதெல்லாம் என் பிள்ளைகளை செய்ய சொல்லுவேன், நான் நினைச்சபடியெல்லாம் என் முன்னாடியே வேலை செய்ய சொல்லுவேன். சரிங்களா? அப்படி நடக்காது. கிறிஸ்து எனக்கு தலையாக இருந்து இந்த குடும்பத்திற்கு தலைவராக இருக்கும் பொழுது மட்டுமே குடும்பமா இருக்கும். அப்போ என்னுடைய சுயத்தை நான் கிறிஸ்துவினோடு கூட சிலுவையில் அறைய வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்து தான் என் குடும்பத்திற்கு தலைவர் என்ற அந்த ஒரு சத்தியத்திற்குள்ளாக நம்ம வந்துடணும். அப்போ திருச்சபைக்கும் கூட இது பொருந்தும். திருச்சபையிலே எந்த ஒரு மனிதனுடைய, சரிங்களா, தனி மனிதனுடைய சுயம் எழும் பொழுது திருச்சபைக்குள்ள பிரச்சனை. அது இங்க இல்லைங்க, எங்க ஒண்ணா. அதே போலதான் சொல்றேன், ஒரு நாட்டிற்குள்ளும் எந்த ஒரு தனி மனிதனுடைய பெருமையோ அல்லது தனி மனிதனுடைய பேச்சோ வரும் பொழுது அங்கு பிரிவினை. அப்போ யார் ஆளுகிறவர்? நான் ஏற்கனவே பார்த்தேன், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாம் படித்தோம். 20-28 அப்போஸ்தலர் 20-28 படி தன்னுடைய சுய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய சுய ரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து மீட்கப்பட்ட இந்த திருச்சபைக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து தலைவர். அவர் தலைவர்னு சொல்லிட்டு நான் ஆள முடியுமா? முடியாது. தலைவர்னா அவர் தான் தலைவர். நான் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க வேதம்? அவயங்களாக, சரீரத்தின் அவயங்களாக நாம் காணப்படுகிறோம். சரிங்களா? அருமையானவர்களே, அப்போ அதனுடைய சுயம் எப்பொழுது அங்கு சிலுவையில் அடையப்படுகிறதோ அப்பொழுது அந்த கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அப்போ அந்த ஐக்கியம், அந்த சமாதானம், அந்த ஒற்றுமை, அந்த அந்த அன்புறவு, the communion with God, the communion with other people, அனைத்தும் அங்கு மேலோங்கி நிற்கிறது. அப்போ நான் யாருக்கு எதிராக போராடுகிறேன்? தலைக்கு எதிராக போராடுகிறேன், சக மனிதருக்கு எதிராக இல்லை, மறந்துடாதீங்க. அப்போ நான் என்னுடைய பிரச்சனை யாரோடு? ஒருவேளை நான் சக மனிதனோடு சொல்லலாங்க, ஆனால் உண்மையில் அப்படி இல்லைங்க. தலையாகி கிறிஸ்துவோடு என்னுடைய சுயம் போராடுகிறது. அடிப்படையிலே ஒரு மனிதன் சுயநலவாதி, மறந்துடாது. அடிப்படையிலே ஒரு மனிதன் சுயநலவாதி. அவனுடைய சுயம் எங்க போனாலும் அவனுடைய சுயம் முன்னாடி நிற்கும். கடைசியாக இயேசு கிறிஸ்துவோடு, அவருடைய திருச்சபையில் அவரோடு கூட போராடுகிற மனிதனாக நான் மாறிவிடுவேன். விசுவாசியாக இருக்கலாங்க. விசுவாசிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. விசுவாசிகள் நான் போராட மாட்டேன். அப்போ நான் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் சரீரமாக இருக்கிறேன். தலையாகிய கிறிஸ்துவுக்கு நான் என்னை கீழ்ப்படுத்தும் பொழுது திருச்சபை ஐக்கியத்தோடு, ஒரு பூந்தோட்டமாக, ஒற்றுமையோடு, ஒரு குடும்பமாக, இந்த பார்ட்னர்ஷிப், விட்டு கொடுக்கிறவர்கள், அன்பினாலே மன்னிக்கிறவர்கள், ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்ள எவ்வளோ அழகாக இருக்கும் திருச்சபை. இதுக்கு தாங்க திருச்சபையானவர்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ இந்த திருச்சபையினுடைய நோக்கமும் பணியும், தன்மை மட்டும் தான் பார்த்தோம். 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்கல. திருச்சபையினுடைய நோக்கம், திருச்சபையுடைய நோக்கம் என்ன?
இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கார். ஒரு வெளிச்சமாக திருச்சபை எதிர்த்து வைத்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு. சரிங்களா? அப்போஸ்தலரை நம்ம பார்க்கணும், பழைய இடங்களிலே அவர்கள் சாட்சிகள், நாங்களே சாட்சிகள், நாங்களே சாட்சிகள்னு மறுபடியும் சொல்றாங்க சீஷர்கள். அப்போஸ்தலர்ல அங்கே முதலாவது பார்த்தீங்கன்னா, அங்கே 1ஆம் அதிகாரத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கு அருளப்படுகிறார். அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த அப்போஸ்தலர் 1:8 வாசிக்குமா? சரிங்களா? அதே போல் அப்போஸ்தலர் 2:32 வாசிக்குமா? அப்போஸ்தலர் 3:15 வாசிக்குமா? சரிங்களா? மறுபடியும் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்கள்? சாட்சிகள். அதே போல் அப்போஸ்தலர் 5:32 வாசிக்குமா? போதுங்களா? அப்போ இந்த கட்டளையை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? முதலாவது போய் அறிவிப்பதை விட தாங்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு நாங்கள் திருச்சபையாக சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்திற்கு திருச்சபையாக நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நிபந்தனையற்ற அந்த கிருபைக்கு, அந்த இரக்கத்திற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளால சொல்ல முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. இதுதான் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட பணி. நாங்கள் சாட்சி. அந்த ஆண்டவருக்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சி. நீங்க இந்த சிலுவையில் இருந்தாலும் சரிப்பா, கழுத்தை வெட்டி போட்டாலும் சரிப்பா, நாங்கள் சாட்சி. இந்த சாட்சி என்பதற்குரிய மூல பதத்திலே அதோடைய அர்த்தம் என்னன்னா, வெறும் சாட்சி கிடையாதுங்க. மாத்தியர்னு சொல்லுவாங்க, ரத்த சாட்சி. நான் எப்படி சொல்லிட்டீங்க, ஏதோ சாட்சிகள்னு சொன்னீங்க, புரியுது. அடுத்தது கூட்டும் போய் ரத்த சாட்சிகள்ன்றீங்களா? ரத்த சாட்சிகள் என்ன அர்த்தமா? என்னம்மா அர்த்தம் ரத்த சாட்சிகள்னா? என்னம்மா? கிறிஸ்துவுக்காக தலையை கொடுப்பது, கிறிஸ்துவுக்காக மரிப்பது. ஆதி திருச்சபையிலே உயிரோடு வச்சு கொடுத்துனாங்க. ஆனால் சொன்னாங்க, ஆண்டவர் மருந்தடிக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுத்துனா கொடுத்துங்க. சிறை செய்து தலையை வெட்டினாங்க. சிங்கங்களுக்கு புகை, அந்த ஆம்பிதேட்டர்னு சொல்கிறாங்க, இதில் சிங்கங்கள் மத்தியிலே விசுவாசிகளை விட்டு, காட்டு விலங்குகளை விட்டு கொலை செய்தார்கள். எப்படி நம்மளால முடிஞ்சது? இன்னைக்கு நம்மளால முடியல. அதே மனிதர்கள் தானே. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்காக நின்றார்கள். ஏன் நம்மளால் நிற்க முடியல? அந்த அளவுக்கு ஆழமாக அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசித்திருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருந்தது. அழகாக பவுல் எழுதுகிறார், ஜீவனால் ஆகிலும் மரணமாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அது போதும். கிறிஸ்தியனுக்கு ஜீவன் அது போதும். எப்படி ஒரு மனுஷனால் அப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அன்பை அந்த அளவுக்கு ஆழமாக அவர்கள் ருசித்தவர்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம திருச்சபையார் மட்டுமல்ல, பொதுவாகவே கிறிஸ்தவம் ஒருவித மயக்கத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டுமா? உண்டா இல்லையா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? போராட்டம்னா மாதம் போனால் 1ஆம் தேதி வர போராட்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அந்த போராட்டமும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மாதம் போனால் 1ஆம் தேதி வர போராட்டமே பெருசாக இருக்குது. கிறிஸ்துவுக்காக எங்க போராட்டம்? நான் சொல்கிற போராட்டம் வந்து, நான் ஆண்டவருக்கு என்று சிலுவையை சுமக்கும் பொழுது அதற்கான போராட்டம் தான். ஒருத்தர் கேட்டார் அங்கே அந்த கோயம்புத்தூரில் ஒரு செமினார், என்ன நாங்கள் பாட பண்ணோம்னா, ஆமாங்க பாட பண்ணோம். ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு வீட்டிலே உட்காந்துட்டு சொல்லுங்க. நம்ம சிலுவையை சுமக்கிறோமான்றது ஒரு கேள்வி, அப்புறம் எங்கே போகிறது ஒரு கேள்வி. என்னை பின்பற்ற கடவுன்றார் அவர். அவர் எங்க சிலுவை தூக்கிட்டு போனார்? என்னப்பா எங்கே போனார் சிலுவை தூக்கிட்டு? எங்கே ஒன்று போனார் சிலுவை தூக்கிட்டு? ஆண்டவர் எங்கம்மா? கொல்கத்தாக போனாருங்க.
கொல்கத்தாவில் போய் என்னங்க பண்ணாங்க? அவரை எவன் ஒருவன் சிலுவையை சுமக்கிறானோ அப்போதே அவனுக்கு முடிவு கொல்கத்தா. ஆனால் அது மகிமையான மரணம். சரிங்களா? மகிமையான மரணம். இந்த உலகத்திலே அதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடையாது திருச்சபையாக. அப்போ ஆண்டவர் 2 கட்டளைகளை, பிரதான கட்டளைகளாக 2 கட்டளை கொடுக்கிறார். சீஷத்துவத்தின் கட்டளையாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அப்போஸ்தலரிலே நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அதை வாசிங்கம்மா. சரிங்களா? அது என்ன கட்டளைன்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற சீஷத்துவத்துக்கான நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கட்டளை, அது நமக்கும் பொருந்தும். சரிங்களா? அதே போல் நமக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் வரும்போது என்னங்க கட்டளை கொடுக்குறார்? மத்தேயு 28:19 புறப்பட்டு போய் சீஷராக்கி வாசிங்க அப்படியே போதும். சரிங்களா? இது சீஷத்துவத்தின் கட்டளை. சரிங்களா? அப்போஸ்தலர் 1 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும்போது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அதே போல மத்தேயுவிட ஆண்டவர் பரிமேறி போகும்போது ஒரு சீஷத்துவத்தின் கட்டளை கொடுக்கிறார். இது இல்லாமல் 10 கட்டளைகளில் 2ஆக பிரதான கட்டளை ஒன்றும், அதுக்கு அடுத்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்ற கட்டளையையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சரிங்களா? இந்த ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது தான் இந்த திருச்சபையினுடைய நோக்கம். ஆண்டவர் ஃபியூச்சர் எல்லாம் கரெக்டுங்க, ஆனால் எதுக்குங்க இருக்கிறோம்? அந்த முடிவுக்கு வரணும். அதோட நானும் முடிக்கும். எதுக்கு திருச்சபையிலே நாம் இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த கட்டளைகளை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளாக நம்ம விழாக்கள் கொண்டாடுவதும், சரிங்களா, ஆனிவர்சரி கொண்டாடுறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லது தான், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? 1 பேதுரு 2:9 படி நீங்களோ, அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் வாசிங்கம்மா. சரிங்களா? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடர்கிறார்கள். அது ஒரு கூட்ட மக்கள். ஆனால் நீங்களோ, நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற கும்பல் இருக்கீங்களா, இல்லை அந்த நீங்களோன்னு சொல்கிறாருங்களா, அந்த கும்பல் இருக்கீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ நானே முடிவு பண்ணணும். நம்மளுக்காக யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஐ ஹாவ் டு செக் மை செல்ஃப். டாக்டர் கேட்குறாரு இல்லைங்களா, எங்கள் மூச்சு விட்டு இழுத்து விடுங்க, உங்களுக்கு என்ன மூச்சு அடைக்குதா? நீங்கள் தான் சொல்லணும். ஆமாங்க, மூச்சு விடும்போது கொஞ்சம் அடைக்குது. இருமல் வருதா? எப்படி வருது? சளி வருதா? சளியில் ரத்தம் வருதா? கேட்பார். நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். டாக்டர் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் டாக்டர் முடிவு செய்வார். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது 1 பேதுரு 2:8 ஒரு கூட்ட மக்கள் இப்படி இருக்கிறார்கள்மா, கடினப்பட்டு போய். ஆனால் நீங்களோ, நாம் கடினப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது அந்த 9வது வசனம் வாசிக்குமா? நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று, அந்த காலம் என்று சொல்லும் பொழுது பாவத்தின் அடிமைத்தனம். சும்மா நம்ம அந்த காலம்லாம் சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. பாவத்தின் கொடூரத்தில் நரகத்திற்கு பாத்திரவனாக இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு விரோதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சும்மா இல்லைங்க, ஆண்டவரை சிலுவையில் அறைந்த ஒரு விரோதியாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? முன்னே நீங்கள் அந்த காலமாக இருந்திருக்கின்றார். சொல்லுமா, திருப்பி வாசிங்க. அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான இயேசு கிறிஸ்துடைய ஆச்சரியமான அந்த அன்பின் இடத்திற்கு, ஒளியின் இடத்திற்கு, பரிசுத்தத்தின் இடத்திற்கு வர வைத்தவருடைய அவ்வளவுதாங்க மேட்ரு. புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எத்தனை பேருக்கு நம்ம புண்ணியங்களை அறிவிச்சோம்? நமக்கு இல்லைங்க, இதுவே கரெக்டாக இருக்குது. நம்ம பிரச்சனை நமக்கு பெருசாக இருக்குது. 1ஆம் தேதி போராட்டமே பெருசாக இருக்குது. இந்த போராட்டத்தை விட்டு நம்ம எங்கே போய் புண்ணியங்கள்லாம் அறிவிக்கணும்? திருச்சபையுடைய பொறுப்பு, திருச்சபையுடைய பணி, திருச்சபையுடைய கடமை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஐஎம்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குங்களா? ஐஎம் தெரியுமா உங்களுக்கு? இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் தியோடர் வில்லியம்ஸ் ஐயாவால் தோற்றுவிக்கப்பட்டது. இன்று
இந்தியா முழுவதும் அல்ல, வெளிநாடுகளிலும் கூட அவர்களுடைய சுவிசேஷ பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். FMBன்னு ஒன்று தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மிஷன் பிரேயர் பேங்க். சரிங்களா? அதே போல NMSன்னு இருக்கு. பல மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. இவெல்லாம் ஏன் உருவாச்சு? ஏன் உருவாச்சு? சபை வேலையை செய்யல. இங்க வந்தாங்க இல்லைங்களா நம்முடைய மிஷனரிமார்கள், SBM மிஷனரிமார்கள், அவங்களை யார் நினைச்சது? எந்த ஒரு மிஷனரி ஸ்தாபனமும் அனுப்பவில்லை. திருச்சபைகள் ஒன்றிணைந்து செட் பேப்டிஸ்ட் மிஷன் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக அனுப்பினாங்க. மந்திராதிகள். ஆனால் இன்று இருக்கிற மிஷனரி ஸ்தாபனங்கள் ஒரு சில ஆண்டவருடைய ஊழியர்களாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாலே உருவாக்கப்பட்டு மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது யாருக்கு கொடுத்த வேலைங்க? திருச்சபைக்கு கொடுத்த பணி, மறந்துடாதீங்க. ஆனால் திருச்சபை நல்ல என்ன சொல்றதுங்க, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. எல்லா திருச்சபைகளும் இன்னைக்கு எந்த திருச்சபை மிஷனரிலாம் அனுப்புறது இல்லைங்க. காசு ஒன்றா கொஞ்சம் முடிஞ்சா கொடுக்குறோம், அது கூட முடிஞ்சா கொடுக்குறவங்க காணிக்க, அதோட நிறுத்திக்கோங்க. ஜெபம் பண்றவங்க அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கோங்க. இந்த மிஷனரி அனுப்புறது, அதுக்கப்புறம் இந்த நன்மை செய், போய் ஒரு இடத்துல ஒரு பணி ஆரம்பி, திருச்சபை நாட்டு பணியை கூட குறைத்து விட்டார்கள். எனக்கு தெரியல, எனக்கு திருச்சபையாக ஏதாவது சர்ச் பிளான்டிங் ஒர்க் பண்ணுறீங்களா? பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க. திருச்சபை நாட்டும் பணி நமக்கு நம்ம பிரச்சனையே பெருசாக. ஆனால் ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்த தலையாய கடமை, நீங்கள் போய் நீங்களோ அந்த காலத்தில் என்று உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கிறிஸ்தவண்டையை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதுக்கப்புறம் தாங்க மற்றதுலாம், அது 4 பிரிவாக பிரித்து சொல்றாரு. அது வாசிங்கம்மா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, இந்த கூட்டம், நீங்கள், நான், இந்த இடத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த கூட்டத்தாராயும், ஆமாம், அவருடைய பிள்ளைகளாயும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பணியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த திருச்சபையிலே ஏதோ ஒரு பாரம்பரியமாக நான் வந்துட்டாங்க, அதனால வர இல்லைங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டாக வந்துட்டாங்க, அதுவும் இல்லை. சரிங்களா? இந்த திருச்சபையிலே உங்களையும் என்னையும் கடவுள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். கடவுளுக்கு மிக சாதாரணமான மக்களை கொண்டு மிக வல்லமையான காரியங்களை செய்கிறவர் தான் ஆண்டவர். போன மாதத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்த சொல்லி முடிக்கிறேன். இந்த பானை செய்கிறாங்க இல்லைங்களா? இப்போதான் ஒரு பானை செய்யறதுலாம் இங்கே ஒரு வேலை இருக்கிறாங்க, இந்த சென்னையெல்லாம் மிக மிக குறைந்து விட்டது, அதை பார்க்க கூட முடியாது. அப்போ நாங்கள் போயிருந்த இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பானை செய்ய கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இத்தனோட ஒரு களிமண் எடுத்து அது நடுவில் வச்சுட்டு அந்த மிஷின் தான், இப்போ கையில் சுற்றுறதுலாம் இல்லை, ஒரு மிஷின் போட்டோடனே இந்த வீல் சுற்றினோடனே அவர் அப்படியே அழகாக வச்சு இப்படி கை வச்சா, பிள்ளைங்களுக்கு சொன்னார் இப்படி கை வைங்கன்னொடனே வச்ச உடனே அவர் ஒரு விரலை இப்படி பண்ணார்னா அது இப்படி ஒரு டிசைன் மாறுது, அதே விரலை இப்படி பண்ணார்னா வேற மாதிரி டிசைன் மாறுது. அந்த விரலில் தான் இருக்குது, புரியுதுங்களா? அவங்க செஞ்ச பார்த்தவங்களுக்கு அது தெரியும். அந்த விரல் அவங்க எப்படியெல்லாம் அப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்றது போல் அந்த களிமண் உருப்பெற்று அழகான ஒரு ஃப்ளவர் வாஸாகவும் அல்லது ஒரு சட்டியாகவோ அல்லது ஒரு சின்ன ஒரு குடுவையாகவும் மாற்றப்படுகிறது. இப்படி தானே ஆண்டவர் நம்ம செய்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு களிமண்ணை தம்முடைய விரல்களினாலே ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார், அழகாக உருவாக்குகிறார். உருவாக்கிட்டு அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. எப்படி இருக்கும்? அது ஈரமாக இருக்கும். அதை சமைக்க முடியுமா? அது என்ன பண்ணோம்? நெருப்பில் சுடணும். சரிங்களா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒருவேளை நம்மை பயன்படுத்தும் அந்த நடைமுறையிலே நம்மை அந்த களிமண்ணால் செய்த அந்த பாத்திரத்தை அந்த ஹீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணாதான் அதை பயன்படுத்த முடியும். கரெக்டுங்களா? அப்போ அந்த ப்ராசஸிங் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் உருவாக்குவார். என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் என்னை அந்த களிமண்ணை எவ்வாறு சுடுகிறார்களோ அவ்விதமாக என்னை என் வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை அனுமதித்து என்னை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாற்றுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு களிமண்ணாக இருக்கட்டும், until it is processed, சரியான வரையிலே அதை ப்ராசஸ் பண்ணனா பயன்படுத்தவே முடியாது.
இப்போ இந்த டோரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மரம்லாம் வந்து அப்படியே வெட்டி எடுத்துலாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதை மரத்தை வெட்டி வெயிலில் காய போடுவாங்க. அது வெயில் மழைலாம் நனையும், சரிங்களா. இட் டேக்ஸ் டைம். அதை வந்து ஒரு அழகாக ஒரு வடிவமைக்க வேண்டும் என்றால் அதை கடவுள் தன்னுடைய விரல்களினாலே உருவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கடவுள் வந்து உருவாக்கியிருக்கார், மறந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ நமக்கு தெரியல, இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம வாழ போகிறோம்னு தெரியல, ரட்சிச்சிருக்கிறான்னு மட்டும்தான் தெரியும். கடவுள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விலையை அழகாக நம் வளைந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டமாக வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, திருச்சபையாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பணியை ஆண்டவரே, நாங்கள் எங்களை சிரம் தாழ்த்தி அந்த பணியை செய்ய பலத்தாங்க சுவாமி. எங்களுக்குள்ளாக இருக்கும் குற்றம் குறைகள் ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள் சுவாமி. தேவனுடைய இதயத்தை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே தயவாக எங்களை மன்னித்து எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்தும். திருச்சபையாக இணைந்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தாவே, ஓடலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை நாங்கள் குற்றமற்ற உம்முடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உமது கருத்திலே கருவிகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எடுத்து பயன்படுத்தும். அருமை இயேசு நாமத்தில் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.